சூப்பரா இருக்கு. மெயினா எனக்கு இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து எங்கேயுமே எனக்கு செட்டே ஆகல. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ ஸோ மச். என்ன புக் பண்ணும்போது நெறைய கிளையண்ட்ஸ் அவங்க ஈவெண்ட்டோட 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன வந்து புக் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ஈவெண்ட் மறுநாள்னா முதல் நாள் தான் என்ன புக்கே பண்ணாங்க. இவங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்கள புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதுவுமே ஒரு ஃப்ரீ டேட்டா தான் இருந்துச்சு. ஸோ நானுமே பெருசா இது பண்ணிக்கல. அப்புறம் வந்து அதுக்கேத்த மாரியே ட்ரையல் பார்த்தாங்க. ட்ரையல்ல நான் எப்படி போலான்னு சொல்லிட்டு அந்த லுக்லாம் வந்து குடுத்துருந்தேன். அது அவங்களுக்கு புடிச்சு போய் அவங்க புக் பண்ணாங்க. இவங்களோட கோயம்புத்தூர்ல நடந்த வெட்டிங்க்கே சாரி இந்த மாரி ஃப்ளஃபியா ஃப்ளீட் பண்ணி குடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. பாக்ஸ்ல வச்சு குடுக்கலனாலும் சப்போஸ் யாராவது தெரியாமல் பாக்ஸை திருப்பி வச்சுட்டா மொத்தமாக முடிஞ்சிச்சு கதை. ஸோ அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம காசுக்காக பண்ணிடலாம் பட் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல. பட் இந்த ரிசப்ஷனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அதே மாதிரியே நல்ல ஃப்ளஃபியாக கொடுத்துருந்தேன். அவங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினதுக்கும் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பேசினதுக்கும் எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தெரிஞ்சிருந்துச்சு. இதுதான் அவங்களோட ஓவரால் லுக். தேங்க்யூ.